நீங்கள் கேட்கவிருப்பது இன்னொரு நாள் சிறுகதை. எழுதியவர் சிவசங்கரி. ஒலி வடிவில் வழங்குபவர் தாரிணி. மாலை வெயில் உடம்புக்கு இதமாக இருந்தது. ஜிலு ஜிலுவென்று வீசிய காற்றை அனுபவித்த வண்ணம் அலைகள் அடித்து ஓயும் மேட்டில் நுரையுடன் கூடிய நீர் கால்களை வருடிக் கொடுக்க சில நிமிஷங்கள் நின்ற ரமணன் கொஞ்சம் நடந்து ஒரு பக்கமாய் உட்கார்ந்து கொண்டான். சற்று தொலைவில் ஒரு இளம் ஜோடி. அவளுக்கு தண்ணீர் என்றால் பயம் போலிருக்கிறது. வரமாட்டேன் என்று சண்டி பண்ணியவளை நான் இருக்கும்போது என்ன பயம் என்கிற தினசில் அணைத்து தண்ணீரிடம் இழுத்து செல்கிறான் அவன். அலைகள் வந்து காலில் மோதும் சிலிர்ப்பில் அவள் துள்ளுகிறாள். அவன் இதுதான் சாக்கு என்று இன்னும் இறுக அணைக்கிறான். அவள் சிணுங்குகிறாள். அப்புறம் இந்த அணைப்பை ரசிக்கிறாள். என்ன அந்யோன்யம், என்ன பரவசம்! இந்த மாதிரி ஒரு நாளாவது வத்சுவோடு பீச்சில் வந்து உட்கார்ந்து நிலா உதயமாகும் வரை சல்லாபிக்க வேண்டும் என்று அவனுக்குள்ளும் ஆசை பூதமாகத்தான் படர்ந்திருக்கிறது. ஆனால் நடப்பதற்குத்தான் வழியைக் காணோம். சொன்னால் சிரிப்பார்கள். கல்யாணமாகி முழுசாய் மாசம் 1 பூர்த்தியாகிவிட்டது. இன்னும் ஒரு மாலை பொழுதைக்கூட, ஒரே ஒரு சாயங்கால வேளையைக் கூட அவன் வத்சுவோடு தனியாய் கழிக்க முடியவில்லை என்பது நிஜம்தான். வத்சு, அவனுடைய வத்சு குட்டி, தேய்த்து வைத்த வெங்கல குத்திவிளக்கு மாதிரி அவள்தான் எத்தனை அழகு! சாட்டை சாட்டையாய் கை கால்கள், அளவான உடற்கட்டு. Sample complete. Ready to continue?